இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 40வது அதிகாரத்தை நாம் ஆழமாக தியானிப்போம். இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே தலையாரிகளினுடைய அதிபதி அங்கே போத்திபார் என்பதை நாம் கடந்த அதிகாரத்திலே அறிவோம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு என்று சொன்னால் போத்திபாரினுடைய மனைவி தவறாக யோசேப்பை குற்றம் சாட்டினதை நிமித்தம் யோசேப்பு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். சிறைச்சேதம் பண்ணலை. ஏன்னா போத்திபார் தன்னுடைய மனைவியை முழுவதுமாக அவள் குற்றச்சாட்டு சொல்லுகிறதை நம்பாதபடினாலே அவனை சிறையில் வைத்திருக்கிறான். அந்த சிறைக்கு இங்கே பார்வோன், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு அங்கே ட்ரிங்க்ஸ் கொடுக்கிறவரும், அதே போல் அங்கே பேக்கர், அதாவது சமையல்காரன் அவர்களினுடைய தலைவன், அதே போல் அவருக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கிறவருடைய அந்த தலைவன், இவர்கள்தான் அங்கே பார்வோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜூஸில் அல்லது சாப்பாட்டில் ஏதாவது விஷம் கலந்துருக்குதான்னு சொல்லி பார்ப்பதற்கு இவர்கள் தான் முதல்ல சாப்பிடணும். அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு பதவியில் வைக்கப்பட்டவங்க. அவர்கள் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போது அவர்களை இந்த போத்திபாரினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறையில் யோசேப்பு அடைக்கப்பட்டிருக்கிறாரே அந்த சிறையில் கடும் கோபம் கொண்டு அங்கே அடைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் 2 பேரும் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சொப்பனம் வருகிறது. அதாவது பண்டைய காலத்தில் கனவுகள் குறிப்பிட்ட வாழ்வினுடைய நிலையை உணர்த்துவதற்காகவும் அவைகள் சரியாக விளக்கப்பட்டால் ஒருவரது எதிர்காலத்தை துல்லியமாக அறிவிக்கிறதாகவும் அவர்கள் கருதினார்கள். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அவர்கள் அதை அத்தனையாக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது நம்முடைய எதிர்காலத்தை துல்லியமாக கனவுகள் அது நமக்கு காட்டிவிடும் என்பதை தேவனும் சில வேளைகளில் கனவுகள் வழியாகத்தான் மக்களோடு கூட பேசினார் என்பதையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் அபிமெலேக்கை எச்சரிப்பதற்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாரே என்றார். ஆண்டவர் அங்கே சொப்பனத்தின் மூலமாக துல்லியமாக அபிமெலேக்கின் இடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் யாக்கோபு ஒரு கல்லை வைத்து தனிமேல படுத்து கிடக்கிற போது வாழ்வினுடைய என் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று சொல்லி அந்த லூஸ் என்கிற இடத்துல, லூஸ் என்றாலே தனிமை, அந்த தனிமையின் இடத்துல படுத்து கிடக்கிற பொழுது ஒரு ஏணியாக இறங்கி வந்த இயேசு இந்த பூமியையும் வானத்தையும் இணைக்கிறவராக ஒரு மத்தியஸ்தராக தன்னை காண்பித்து அதன் வழியாக தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பித்து அந்த ஏணியின் மேலே நின்று தேவன் அவனோடு கூட வாக்குத்தத்தம் எதிர்காலத்தை குறித்து துல்லியமாக பேசுகிற கனவை கண்டு அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். தனிமையை தேவனுடைய வீட்டோடு கூட இணைக்கிற என் இயேசு தேவனுடைய வீடு என்று அங்கே பெயரிட்டதை பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 1வது அதிகாரம் 20லிருந்து 23 வரையிலும் இயேசுவினுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்புக்கு, நீ மரியாதை சேர்த்து கொள்ள ஐயப்படாத, அது தேவனிடத்தில் தேவனால் உண்டாயிருக்கிற குழந்தை, அது பிறக்கிற போது அதுக்கு இயேசு என்று பெயரிடு என்று சொல்லி அங்கே யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக பண்டைய நாட்களில் இருந்து அவர்களுடைய வேதத்திலையும் நம்முடைய வேதத்திலையும் ஆண்டவர் நிறைய நேரங்களில் சொப்பனங்களின் மூலமாக துல்லியமாக எதிர்காலங்களை அறிவித்ததை பார்க்கிறோம். இங்கே பார்வோன் என்கிற சொல்லானது எகிப்தினுடைய அரசர்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான பெயராக அது கருதப்பட்டது. அதாவது பார்வோன் என்கிற பெயருக்கு அர்த்தம் சிறப்புற்ற வீடு என்கிற ஒரு பொருளை கொண்டதாக அது காணப்பட்டது. அவர்கள் எகிப்திய அரசர்கள் அவர்கள் மரித்தார்கள் என்று சொன்னால் ஒசிரிஸ் தெய்வத்திற்கு இணையாக அவர்கள் கருதப்படுவார்கள்.
இந்த தெய்வம் மரணத்தினுடனே சென்று அதை மேற்கொண்டவர் என்றும் மரித்தோரினுடைய உலகத்தையே ஆளுகிறவர் என்றும் இவர்கள் நம்பப்பட்டார்கள். அதாவது பார்க்கிற மக்களை மாத்திரமல்ல, மரித்த பிறகும் இவங்க ராஜாவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். பார்வோன் என்று அங்கே அழைத்தார்கள். அங்கே எகிப்திய அரசர்களுடைய சித்திரங்கள்லாம் வலிமைக்கு அடையாளமாக அவங்க மெய்ப்பனின் கோல், தண்டாயுதம், அரிவாள் போன்ற கருவிகளை வைத்திருப்பது போல அவர்கள் அங்கே சித்தரிக்கப்பட்டு அவர்களுடைய சித்திரங்கள் காணப்படுகின்றன. தலையில் நாகப்பாம்பினுடைய சின்னம் காணப்படுகிறது. இது பகைவர்களிடமிருந்து பார்வோனை காப்பாற்றுவதற்காக ஒரு அடையாளமாக கருதப்பட்டது. நாகப்பாம்பு தான் பகைவர்களிடமிருந்து பார்வோனை பாதுகாக்கிறது என்று சொல்லியெல்லாம் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு வேதத்தில் இந்த பார்வோன் என்று வருகிறபடினாலே இதை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்வோம். முதல்ல ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை தனது அரண்மனைக்கு அழைத்து சென்றவர். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 14 20 வரை பார்க்கிறோம். பார்வோன்னு சொன்னால் இவ்வளோ காலம் வாழ்ந்தாரா அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. அங்கே பெயர் குறிப்பிடப்படலை. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 14 20 வரையிலும் ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராளை தூக்கி சென்றவர். அதே போல் ஆதியாகமம் 41வது அதிகாரம் இந்த இடத்துல எகிப்தில் யோசேப்பை தானியம் வழங்குகிறதற்காக அடுத்த அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். அவரை பொறுப்பில் அமர்த்தின ஒரு பார்வோன். அதற்கு பின்பாக அந்த யோசேப்பை அறியாத புதிய ராஜன் தோன்றின போது, அது வரலாற்றில் அவர் பேர் செத்தி, அதாவது செத்திவோன் அல்லது செத்தோஸ் என்று அழைக்கப்படுகிறார். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல் ராம்சேஸ், அதாவது ராம்சேஸ் 2 என்று அழைக்கப்படுகிற பார்வோன், இவர் எகிப்தியர்கள், அதாவது எகிப்தின் நாட்டை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேறும் பொழுது ஆட்சி செய்தவர். மோசே போய் அங்கே நிறையா அற்புத அடையாளங்களெல்லாம் செய்து காட்டுகிறாரே, அந்த நாட்களிலே இவர் குறிப்பிடப்படுகிற பார்வோன் அதாவது சிறப்புற்ற வீடு என்கிற அர்த்தமுடையவர்கள். இவர்கள் இப்பொழுதும் அரசர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மரித்த பின்பும் மரணத்தில் மரித்தவர்களுக்கு அரசர்களாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக சீசாக் என்று சொல்லக்கூடியவர் 1 ராஜாக்கள் 14வது அதிகாரத்திலெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பாகவே பெயர் குறிப்பிடப்படாத சாலமோன் அரசர், அவர் நிறைய திருமணங்களை முடித்தாரே, பலதார மனங்களை முடித்தாரே. அங்கே எகிப்திய ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்தார். அந்த பெண்ணினுடைய தந்தை அவரும் பார்வோன் என்று அழைக்கப்படுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக சீசாக், இவர் கிமு 945 924 வரையிலும் அரசாண்டவர். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25-26 வசனங்களிலும் 2 நாளாகமும் 12வது அதிகாரம் 2-9 வரையிலும் பார்க்க முடியும். யூதாவை ஆட்சி செய்த ரெகோபெயாம் காலத்தில் எருசலேமினுடைய ஆலயத்தை முற்றுகையிட்டவர். இஸ்ரவேலின் அரசனாகிய யெரொபெயாமை தன் மாளிகையில் மறைத்து வைத்த ஒரு பார்வோன். அதற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். அசீரிய அரசருக்கு எதிராக இஸ்ரவேல் கலகம் செய்கிறதற்கு முன் இஸ்ரவேலின் மன்னரான இவருக்கு செய்தி அனுப்பினார். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1-4 வரையிலும் இவரை பார்க்க முடியும். அதனை அடுத்து திராக்கா, இவர் கிமு 690 664 வரையிலும் அரசாண்டவர். யூதாவின் அரசரான எசேக்கியாவின் அந்த ராஜா பொற்கால ஆட்சி கொடுத்தாரே, அவருடைய காலத்தில் அசீரியர்களோடு கூட போரிட்டவர். எத்தியோப்பிய அரசர் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். இவரை குறித்த குறிப்புகள் 2 ராஜாக்கள் 19:9 பார்க்க முடியும். ஏசாயா 37:9 இவரை பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து நெக்கோ அப்படிங்கிறவர் கிமு 610 595 வரையிலும் இவரும் பார்வோன் ராஜாதான். யோசியா அரசரை கொன்றவரும் பாபிலோனின் அரசரான நேபுகாத் நேச்சாரால் தோற்கடிக்கப்பட்டவரும் இவர். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 29-34 வரையிலும் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து கிமு 589 570 வரையிலும் ஹோப்ரா, இவர் தீர்க்கன் எரேமியாவினால இவருடைய சிறையிருப்பு நிலையானது அது முன்னாக அறிவிக்கப்படுகிறது. எரேமியா 43வது அதிகாரம் 6-13 வரையிலும் மற்றும் 44வது அதிகாரம் 30 வரையிலும் பார்க்கிறோம். மற்றபடி இதற்கு பின்பாக வரலாறு குறிப்பிடப்படாத அரசர்களும் அங்கே எகிப்தை ஆண்டார்கள். சிறப்புற்ற வீடு என்கிற பெயர் உடைய
பார்வோன்கள் அவர்களை குறித்த காரியங்கள் தான் இங்கே வேதத்தில் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்களையும் பார்வோன் என்றே அழைத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இங்கே யோசேப்பை கொண்டு போய் அங்கே யோசேப்பு இருக்கிற இடத்துல இந்த ஜூஸ் கொடுக்குறவரையும் சமையல்காரன் இந்த 2 பேரையும் அங்கே அடைச்சாச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் யோசேப்பை போல் இன்றைக்கி ஒருவேளை நமக்கு அருகில் இருக்கிறவங்க துக்கமாக இருந்தாங்கன்னு சொன்னால், யோசேப்பினுடைய துக்கமே மிகவும் அதிகமான துக்கம். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலிருந்து அவன் திருட்டுத்தனமாக அவனை விற்று விட்டார்கள். அங்கே போத்திபாரின் வீட்டில் அவன் அடிமையாக சேர்க்கப்பட்டு அங்கே வேலை செய்தான். தவறாக குற்றம் சாட்டப்பட்டு இப்போது அங்கே போத்திபாரின் வீட்டில் உள்ள ஒரு சிறையில் அவன் சிறைவாசியாக இருக்கிறான். அத்தனை இருதயத்தில் வேதனை. நேசித்த தகப்பனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறான். நேசித்த தாய் அவள் மரித்து விட்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் தேசத்தை விட்டு கடந்து வந்த போதிலும் உண்மையாக இருந்த அந்த நிலைமைக்கு கிடைத்த பரிசு சிறைவாசம். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அடுத்தவங்க முகத்தை பார்க்குறான். முகத்தை பார்க்கும்போது அவர்கள் அத்தனை துக்கமாக இருக்கிற அந்த பானபாத்திரக்காரன், அந்த சமையற்காரன் சுயம்பாகி இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவன் கேட்குறான், நீங்கள் ஏன் இன்றைக்கி இவ்வளவு துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறதை பார்க்கிறோம் 7ஆம் வசனத்தில். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோன். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. அதாவது அந்த பண்டைய நாட்களில் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் தெரிஞ்சால் அது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைத்ததுனால அவர்கள் அங்கே கலங்கி நிற்கிறார்கள். இப்போது யோசேப்பும் பெரிய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிற ஆள் கிடையாது. ஏற்கனவே அவர் சொப்பனம் கண்டு அதை சொன்னதுனால தான் பகைக்கப்பட்டு தூக்கி குழியில் போடப்பட்டு திரும்ப விற்கப்பட்டு வந்து நிற்கிறார். ஆனால் சொல்லுகிறார், யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் தேவனுக்குரியதல்லவா. அதாவது எனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் எனக்கு தேவனை தெரியும். அந்த தேவன் இதற்கு உதவி செய்ய முடியும். அவரால் தான் இந்த காரியங்களை சால்வ் பண்ண முடியும் என்பது மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். நான் அறிந்திருக்கிற தேவனால் கருகலான சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவருக்கு விளக்கம் தந்து எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னபோது அவர்கள் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி சொல்கிறான், என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது, துளிர்த்திருந்தது, பூக்கள் மலர்ந்தது, குலைகள் பழுத்த பழமாக இருந்து பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. அந்த பழங்களை பறித்து பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கைகளில் கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொல்கிறான். இப்போ யோசேப்பு 3 கொடிகளும் 3 நாளுப்பா, அவ்வளோதான். பெரிய சொப்பனம் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்தில் உன் வேலையை உனக்கு திரும்ப தந்துடுவார்னு சொல்லிட்டான். இது நீ அந்த நேரத்தில் வாழ்வடைந்திருப்ப. அந்த நேரத்தில் என்னை மறந்துடாதப்பா, என்னை நினைத்துக்கொள். உள்ளத்தில் அத்தனை துக்கங்கள் இருந்தாலும் அவைகளை மறைத்து வைத்து அங்கே எதிரே இருக்கக்கூடியவனுடைய துக்கத்தை தீர்க்கிற ஒரு சொப்பனத்தை தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு தேவனை அறிந்திருந்தவனாக இருந்தவன் சரியாக இங்கே விளக்கத்தை கொடுத்துட்டு சொல்கிறான். அவனிடத்தில் நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது, நீ நல்லா இருக்கும் பொழுது நான் இங்கே காரியத்தை சொல்லு. ஏன்னு சொன்னால் நான் களவாக தான் கொண்டு வரப்பட்டிருக்கேன்ப்பா. கிட்னாப் பண்ணி என்னை கொண்டு வந்துட்டாங்க. நான் பிறந்தது அடிமை இல்லை. என்னுடைய தேசம் எபிரேய தேசம், இஸ்ரவேல் தேசம். அங்கேருந்து என்னை கானான்லேருந்து என்னை அடிமையாக இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. என் பிறப்பு அடிமை அல்ல. நீ எனக்கு நினைவு கூர்ந்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று 14வது வசனத்தில் சொல்கிறான். அதே போல் 16ஆம் வசனத்தில் இப்போ அர்த்தம் நல்லா இருக்குதுன்னொடனே சமயக்காரன் பேக்கர் கேட்குறாரு, ஐயா சொப்பனம் நல்ல அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி நானும் 3 வெள்ளை கூடைகளை அதாவது பிரெட்டு கொண்டு போகிற கூடைகளை பார்த்தேன். மேற்கூடையில் பார்வனுக்கு சமைக்கப்பட்ட சகல விதமான பலகாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை பறவைகள் வந்து பட்சித்தது என்று சொன்னான். அதற்கு யோசேப்பு அது திரும்பவும் இந்த 3 கூடையும் அந்த 3 நாளை தான்ப்பா குறிக்குது. இந்த 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன்னை உயர்த்தி, ஆனால் உன்னை மரத்தில் உன்னை தூக்கி போட்டு உன்னை சிறைச்சேதம் பண்ணிடுவான்ப்பா. இல்லைன்னா மரத்தில் தூக்கு போட்டு உன்னை கொன்னுருவான். உன்னுடைய எதிர்காலம் இப்படி தான் ஆகப்போகுது என்று சொன்னான். ஆனால் பார்வோனுக்கு 3 நாள் கழித்து தான் அவனுடைய பிறந்த நாள் வரப்போகிறது என்பது யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவன் துல்லியமாக அந்த காரியத்தை சொன்ன பொழுது 3ஆவது நாளில் பார்வோனுடைய அந்த ஜென்ம நாள், அதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது.
அவர் எல்லாருக்கும் விருந்து பண்ணுறாரு. பானபாத்திரக்குடைய தலைவனை கூப்பிட்டாரு. அவனை விசாரித்து பார்த்துட்டு அவன் எந்த தப்பும் பண்ணல, அவனுடைய ஸ்தானத்தில் அவனை வச்சிட்டாரு. ஆனால் சுயம்பாகினுடைய தலையும் அவனையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை தூக்கி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தூக்கி போட்டான்னா அவனை தூக்கில் போட்டு அவனை கொண்டு விட்டான். அவர் தவறு இழைத்திருந்தான் என்று சொல்லி அவன் கண்டு அந்த காரியத்தை செய்கிறான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்னதின்படியே சம்பவித்தது. ஏன்னா தேவன் யோசேப்புக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாவற்றிலும் தேவனை முன்னிறுத்தினபடினால தேவன் அந்த கிருபைகளை கொடுத்திருந்தார். அதை யோசேப்பு சொன்னபோது அது அப்படியே நடந்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நிர்ணயாமல் அவனை மறந்து விட்டான். இன்றைக்கி உலகத்தில் அநேகர் நம்மை மறந்து விடலாம். அநேகர் நம்ம செய்த உதவிகள் அவர்கள் மறந்து விட்டார்களே. நம்ம எத்தனையோ உதவிகளை எதிர்பாராமல் செய்தோமே, ஆனால் நமக்கென்று ஒரு உதவி தேவைப்படுகிற போது மறந்து விட்டார்களே என்று நம்ம ஒருவேளை துக்கத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன், நாம் உதவி செய்கிறதை பார்த்த தேவன், அவர் ஒருபோதும் மறக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நம்ம அடங்கி இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை யோசேப்புக்கு அந்த நேரத்தில் போய் அவன் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தானா, சரிப்பா அவன் களவாக கொண்டு வரப்பட்டிருக்கிறானா, அவனுடைய ஊருக்கு வேணால் அவனை திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி கூட காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு மனிதர்கள் மறந்தாலும் உன்னை மறவாத ஒருவர் உன்னோடு கூட இருந்து ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன்பான்னு சொல்லி அவனை யோசேப்பை அவர்கள் மறந்து போனாலும் மறவாத ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தில் அங்கே யோசேப்பினுடைய தலையை உயர்த்துகிறதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு உலகம் மறந்தாலும், நாம் செய்த உதவிகளை மறந்தாலும், நம்மை தூற்றி திரிந்தாலும், நம்மை திக்கற்றவர்களாக விடாதவர், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனை மாத்திரம் முன்னிறுத்தி எல்லா காரியங்களையும் செய்வோம். தேவனுக்கென்று ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய ஆண்டவரே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையையும் நான் ஒவ்வொரு நாளும் நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவர் மேலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வைத்து வாழ்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.